எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம சித் சக்தி விலாஸுங்கிற புக்கில் ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17வது சாப்டர். அந்த சாப்டருக்கு அவர் கொடுத்துருக்க ஹெட்டிங் என்னென்னா கிருஷ்ணேஸ்வரி த பிளாக் லைட் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது கிருஷ்ணேஸ்வரிங்கிறது கிருஷ்ணாங்கிறது இங்கே அவர் ஒரு கருப்பு லைட்டை பார்க்குறார். அந்த கருப்பு லைட்டுக்கு கிருஷ்ணேஸ்வரின்னு பேர் போடுறார். ஓகேயா? அப்போ நான் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலை, இங்கே கிருஷ்ணேஸ்வரின்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ணாங்கிறது அந்த கார்முகில் வர்ணன். கிருஷ்ணனை நம்ம எப்படி விவரிப்போம்? அந்த கிருஷ்ணனை வர்ணிக்கும் போதே கார்முகில் வர்ணான்னு தான் சொல்லுவோம். கார்முகில் வர்ணான்னா அந்த கடும் மேகங்கள், கருப்பு மேகக்கூட்டம், அதாவது இப்போ கொட்ட போகுது மழை அப்படிங்கும்போது இருக்கிற கருப்பு மேகத்துக்கு தான் அந்த மேகத்தோட கலர் தான் கிருஷ்ணனோட கலர். அப்போ இவர் அந்த கருப்பு லைட்டை பார்க்குறதுனால அந்த கருப்பு லைட்டுக்கு இவர் கிருஷ்ணேஸ்வரின்னு பேர் போடுறார். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 2 லைட்டு பார்த்ததா நம்ம பார்த்தோம். ஒன்று அதாவது ஃபஸ்ட்டு அவர் ஸ்தூல சரீரத்திலேருந்து மெடிடேஷன் ஆரம்பிக்கிறாரு, தியானம் ஆரம்பிக்கிறாரு. ஸ்தூல சரீரத்தில் என்ன பார்க்குறாரு? ரெட் ஆரா, அவரோட பாடியை சுற்றி ரெட் ஆரா பார்க்குறாரு. அதுக்கு என்ன பேர் போட்டார்? ரக்தேஸ்வரி அப்படின்னாரு. அந்த ரக்தேஸ்வரியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் தியானத்தில் முன்னேறும்போது இந்த பெருவிரல் சைஸில் வெள்ளை கலர் லைட்டு பார்த்தார். அந்த வெள்ளை கலர் லைட்டுக்கு என்ன பேர் வச்சார்? ஸ்வேதேஸ்வரி அப்படின்னு பேர் வச்சார். இப்போது கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த சிகப்பு ஆறால் வெள்ளை லைட்டு, வெள்ளை லைட்டுக்குள்ளே கருப்பு லைட்டு, அந்த கருப்பு லைட்டுக்கு தான் கிருஷ்ணேஸ்வரின்னு பேர் போட்டிருக்கார். நமக்கு என்ன சுவாபாவிகமாகவே அதாவது ஒரு டவுட் வரலாம், இது என்னம்மா இது கருப்பு லைட், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அது இருக்கட்டும், நிறைய பேருக்கு கருப்பு பிடிக்கும். இப்போ ஜப்பான் போனேன்னு எல்லாருமே ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி கருப்பு டாப்புனா ஒயிட்டு பேண்ட்டு பாட்டம், ஒயிட்டு டாப்புனா கருப்பு பேண்ட்டு பாட்டம். ஜப்பான் மொத்தம் நான் என் பையன்கிட்ட கேட்டேன், இது என்னடா உங்கள் ஊரில் யூனிஃபார்மா இது அப்படின்னு. வேறு எந்த கலருமே நான் பார்க்கலங்க. கருப்பு வெள்ளை மாற்றி மாற்றி, டாப்பு பாட்டம் மாற்றி மாற்றி, அது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் போல் இருக்குது. அதே சமயத்தில் பச்சை டிஷர்ட்டு, சிகப்பு டிஷர்ட்டு, மஞ்சள் டிஷர்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் பேண்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாப்பனீஸே கிடையாது, அவங்க ஃபாரினர்ஸ், ஜப்பானே என்ன மாதிரி சுற்றி பார்க்க வந்தவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ தூரம். அந்த மாதிரி அது பிளாக் லைட்டு தெரியும், பிளாக்கு கலர் தெரியுது, வெள்ளை கலர் நமக்கு தெரியும். லைட்டுன்னா பிரைட்டாக இருக்கும். கருப்பு லைட்டுன்னா என்ன? இப்போ நம்ம வீட்லேயும் நைட் லேம்பெல்லாம் ப்ளூ போடுறோம், எல்லோ போடுறோம், அதெல்லாம் இருக்குது. சிகப்பு லைட் இருக்குது, பிரேக் அடித்தா சிகப்பு லைட்டு எரியுது, அதெல்லாம் கரெக்டு. மஞ்சள் லைட்டு. இது கருப்பு லைட்டுன்னா என்ன? அது எப்படி இருக்குன்னு நம்மளால் உருவகப்படுத்தியே பார்க்க முடியல. நமக்கும் சுவாமி முக்தானந்தாவோட அனுபவங்கள் வரும்போது தான் நமக்கும் தெரியும் போல் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்க வேண்டியதுதான், இல்லையா? ஓகே. இப்போது அப்போ என்ன சொல்கிறாரு? நான் மெடிடேஷனில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ஏன்னா ரெட்டு லைட்டு, ஒயிட் லைட்டு, அதுக்குள்ளே இப்போ பிளாக் லைட்டு தெரியுது, இது 3வது கட்டம் அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிறார். 2வது அவர் என்ன சொல்கிறாரு? இந்த சிவப்பு கலரும் தெரியுது, வெள்ளை கலரும் தெரியுது, பல கலர் வேறு கலரும் இடையில தெரியுது. ஆனால் அந்த கருப்பு கலரை மட்டும் உத்து பார்த்தால்தான் எனக்கு மெடிடேஷன் தியானம் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறார். அப்போ அந்த ஸ்டேஜில் உள்ள தியானத்துக்கு உண்டான கலர் கருப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. 2வது அவர் என்ன சொல்கிறாரு? அந்த கருப்பு கலரை பார்க்கும்போது தான் அந்த ஹார்ட் சக்கரா, அநாகத சக்கரா இல்லாட்டினா அந்த புருவ மத்தி அப்படியே துடிக்குது. அப்போ அந்த 2 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது,
அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அந்த கருப்பு லைட்டுங்கிறது டீப் அண்ட் டெரிஃபையிங் டார்க்னஸ். டீப்புனா என்ன, ஆழமாக, அதாவது கருமையோ கருமா, கருமையோ கருமை, அவ்வளோ டார்க்கு கருப்பு. டெரிஃபையிங், பயம். நான் அதை பார்க்கும்போது நமக்கே பயம் வருது. ஒரு ஆணுக்கு இவ்வளோ தூரம் சாதகம் பண்ணின ஒருத்தருக்கு அதை பார்க்கும்போது பயம் வந்ததுன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவ்வளோ தூரம் டெரிஃபையிங் டார்க்னஸ், பயமுறுத்துறதோட நம்மளை அப்படி அச்சுறுத்துகிற மாதிரி உள்ள டார்க்னஸ்ஸாக அந்த லைட்டு. அந்த லைட்டு சைஸ் வந்து ஃபிங்கர் டிப்பு மாதிரியாம். ஃபிங்கர் டிப்புனா இந்த விரலோட நுனியில் இருக்க மாதிரி இத்தினோண்டு சைஸு. ஆனால் அது அவ்வளோ டார்க்காக இருக்குது. அதுக்குள்ளே போக போக அவருக்கு அந்த இடம் பூரா கருப்பாக தெரியுது. அந்த கருப்பான தெரியறது அதாவது 2 கண்ணால், இந்த 2 ஸ்தூல கண்ணால் நான் இந்த மாதிரி இருட்டை பார்த்ததே இல்லைங்கிறார். அவ்வளோ இருட்டாக இருக்கான். அது மட்டும் இல்லை, அதுக்கு இடையில அந்த சிகப்பு லைட்டு, வெள்ளை லைட்டு, பல கலர்லாம் வர்றது எனக்கு ஒரு ஆஸ்வாசம். ஏன்னா அதிலிருந்து வர்ற பிரைட்னஸ்ஸு, அதோட பிரகாசம் அது தனி. அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் மெடிடேஷனில் அப்படிங்கிறார். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புருவ மத்தியில் பயங்கரமான பெயின், தலைவலி, இது வந்து 2 எல்லாருக்குமே காமன். நம்மளே பாருங்கள், கொஞ்சம் நேரம் இப்படி கண்ணை மூடி, கண்ணை மேலே தூக்கி இங்கே பார்த்து கண்ணை மூடிட்டிங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருங்க, இந்த இடத்துல வலிக்கும், இந்த சின்னதாக துடிக்கும். ஓகேயா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் தேர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம அது நெத்திக்கு மட்டும் இல்லை, எந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம பிராணன் எல்லாம் அதுக்குள்ளே போய் குவியும். அதுக்கு தான் அன்டிவைடட் அட்டென்ஷன்பாங்க. அன்டிவைடட் அட்டென்ஷன்னா என்ன, வேறு எந்த பக்கமும் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளும் வேலை செய்கிறோம். எத்தனையோ விஷயத்தில் உன்னிப்பாக இப்போ கவனிக்கிறோம். ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணுறோம், உன்னிப்பாக கவனிக்கிறோம். அப்போ சுற்றிலும் யார் வரா யார் போகிறான்லாம் எதுவுமே நமக்கு கேட்குறதில்ல இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இப்போ அதே மாதிரி நம்மளும் இந்த ஆக்ஞா சக்கரத்திலே, இந்த புருவ மத்தியிலே கவனம் வச்சோன்னா நம்ம இந்த இடத்துல துடிக்க ஆரம்பிக்கும், தலைவலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நல்லபடியாக இந்த 3ஆம் கண்ணு, நெற்றிக்கண் திறந்தவங்களுக்கு சதா சர்வகாலமும் இங்கே ஒரு பெயின் இருக்குமா. அந்த பெயின்கிறது ஒரு நல்ல சுகமான அனுபவம் அப்படின்னு அனுபவித்தவங்க சொல்கிறாங்க. நிறைய புக்கில் படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். அது வந்து தலைவலி வரும், இந்த இடத்துல பெயின் வரும், வலி வரும். ஆனால் அந்த வலி சாதாரண வலி மாதிரி இல்லை. சாதாரண வலினா நமக்கு வந்து எரிச்சல் வரும், கஷ்டம் வரும். இந்த வலி வந்து கஷ்டத்தை கொடுக்காது, ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அதையே முக்தானந்தாவும் சொல்கிறாரு. 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கருப்பு லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, மெடிடேஷனில் இருக்கும்போது அவரோட கண்ணு கடந்து பயங்கரமாக சுற்றுதான். மேலே போகுது, கீழே வருது, ரைட்டில் போகுது, லெஃப்டில் போகுது, இந்த மாதிரி 4 பக்கமும் கடந்து சுற்றுது. அந்த கிருஷ்ணமணிம்பாங்க. கிருஷ்ணமணினா இந்த கருப்புக்கு நடுவில் ஒரு கருப்பு இருக்குல்ல, அது வந்து என்ன எப்படி சொல்கிறாரு, பியூப்பிள்ஸ் வில் ஸ்பின் லைக் வீல்ஸ். ஸ்பின் லைக் வீல்ஸ்னால் என்ன, இந்த சக்கரத்தை ஃபாஸ்ட்டாக ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎம் 20,000 ஆர்பிஎம்மில் சுற்றினா கட்ட 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 கட்டன்னு சுற்றும். அது கடைசியில் அந்த வீலோட ஷேப்பே மறைஞ்சிரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கண்ணில் நடுவில் இருக்க கிருஷ்ணமணி கட கட கட்ட 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 கடன்னு சுற்றுதான். கொஞ்ச நேரத்துக்கு சுற்றும், அதுக்கப்புறம் தானாக மாறும். இப்போ இதுக்கு அப்போ என்ன அர்த்தம், அவரோட கண், அதாவது 6வது நெற்றிக்கண் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 2வது இன்னொன்று, அவரோட கண் உள்ளே கூடி பார்க்குதான். 3ஆம் கண்ணு திறந்துருச்சுன்னா அந்த கண் உள்ளே கூடி பார்க்கும்போது இந்த மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்க விஷயங்களெல்லாம் அவரால் பார்க்க முடியுதான். இப்போ நமக்கும் பிரெயின் இருக்குது, நமக்கும் புத்தி இருக்குது, மூளை இருக்குது. மூளையை நம்மளால் பார்த்துருக்கோமா? நரம்பு ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒன்றும் பார்த்ததில்லை.
அதே சமயத்தில் இவருக்கு மெடிடேஷனில் இந்த மூணாங்கண்ணு திறந்து ஆக்டிவேட் ஆகி உள்ளே கூடி பார்க்குறாரு. உள்ளே கூடி என்ன பார்க்குறாரு? மூளைக்குள்ளே இருக்கிறது, நரம்பு, அதெல்லாம் கிளியராக உட்காந்து பார்த்துட்ருக்கார். தெரியுது அவருக்கு. ரெண்டாவது, இந்த முதல்ல அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு, சுற்றுது அப்படின்னார்ல. அதே மாதிரி இப்போது அநாகத சக்கராவுக்கும் ஆக்ஞா சக்கராவுக்கும் இடையில பிராணன் ஓடுறது தெரியுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விசுத்தி, அநாகதத்துக்கு மேலே விசுத்தி, தொண்டைக்குழி, விசுத்தியிலையும் இங்கே ஆக்ஞாவுக்கும் பிராணன் ஓடுறது தெரியுதான். நாமளும் இத்தனை வருஷமாக பிராணனை சுவாசிச்சிட்ருக்கோம். பிராணசக்தி உடம்பில் ஓடுது. பிராணசக்திங்கிறது லைஃப் ஃபோர்ஸ் நம்ம உடம்புலையும் இருக்குது. நம்மளால் பார்க்க முடிஞ்சதா? கண்ணில் தெரியுதா? அதுக்கு தான் இதை ஊனக்கண்ணுங்கிறாங்க. இந்த கண்ணும் வேணும்பா, இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, அது வேறு விஷயம். ஆனாலும் ஞானத்தை பொறுத்த வரைக்கும், ஆத்மீகதையை பொறுத்த வரைக்கும் இதை ஊனக்கண்ணு, இதை ஞானக்கண்ணுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வச்சு அவங்க உள்ளே இருக்க நாடி நரம்பெல்லாம் பார்க்குறாங்க. உள்ளே நடக்கிறதெல்லாம் தெரியுது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ இவர் உள்ளே கூடி பார்த்து மூளையை அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கார். எவ்வளோ கொடுத்து வச்ச புண்ணியவான் பாருங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நிறைய மனங்கள் அவருக்கு நுகர முடியுது. அதாவது இந்த பூலோகத்தில் அந்த மாதிரி எந்த மனமும் இருக்கிறதா எனக்கு தோணலை. அவ்வளோ நல்ல மனங்கள் வீசுது, மூக்கில் அடிக்குது. அவரோட உடம்புலேருந்தே நிறைய மனங்கள் வீசுது அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப சின்ன சாப்டர், இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் உள்ளே கூடி பார்க்கும்போது அதில் ஒரு சூரியன், கொஞ்சம் நட்சத்திரங்கள்லாம் தெரியுதான். I saw a dazzlingly bright sun as well as some stars. இதெல்லாம் உள்ளே பார்க்குறார். அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மெடிடேஷன் நிறைவு பெறுகிறது. தானாக மெடிடேஷன் நிகழ்கிறது, நிற்கிது. அதுக்கப்புறம் அவர் ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சு மாமரத்துக்கு அடியில் உட்காந்து என்னென்ன பார்த்தேங்கிறத சுகமான அனுபவத்தில் திளைச்சிட்டு அப்படியே அதை ரீவைண்ட் பண்ணிகிட்ருக்கார். என்னென்ன அனுபவங்கள் பாருங்களேன். இந்த சுவாமி முக்தானந்தா புக்கு எழுதினாரே, அவரோட அனுபவங்கள், அவருக்கே கோடி 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 நன்றி சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் யாருமே ஓப்பனாக சொல்கிறதில்ல, சொல்லக்கூடாது. நாளைக்கு நமக்கே வந்தால் கூட நம்ம குருகிட்ட சொல்லலாம். இல்லைன்னா நம்மளை மாதிரி மெடிடேட் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்தால் அவங்கள்ட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கலாம், வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் இவர் சொல்கிறாரே, என்னோடய சாதகர்களுக்கு வேண்டி, சித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி நான் என்னோடய குருவோட அனுமதியோடு கூடி இதை எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு. என்னைக்கு எழுத தோணுச்சோ புண்ணியவான் நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவர் முகாந்திரம் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரிய வருது இல்லையா? அது ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப சின்ன சாப்டரு, இந்த வீடியோவையும் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன். அதாவது மலையாள சேனல்லையும் இதே தானே ஓடுது, இங்கிலீஷ்லேயும் இதே தானே ஓடுது. இப்போ மலையாளத்தில் ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, எனக்கும் மெடிடேஷனில் இந்த மாதிரி பல பல கலர்கள்லாம் தெரிஞ்சுது, ஒரு அம்பாளோட சின்ன உருவம்லாம் தெரிஞ்சுது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உடல் உபாதை மாதிரி இருந்தது. அதனால் நான் மெடிடேஷனை நிறுத்திட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி கமெண்ட்ஸில் நான் உடனே அதை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், டோன்ட் ஸ்டாப் மெடிடேஷன் அட் எனி காஸ்ட். இதெல்லாம் இப்போ ஏன்னா அதனால தாங்க நான் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. அப்போது ஒருத்தரோட அனுபவத்தை எழுதியிருக்காருன்னும் போது அதையாவது நம்மளால் படிக்க முடியுது, பேச முடியுது, அதை கேட்க முடியுதுங்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். முக்தானந்த அனுபவிக்காத கஷ்டமாக நம்ம அனுபவிக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்பர் 1 மெடிடேஷனை நிறுத்தக்கூடாது. நம்பர் 2 மெடிடேஷனில் இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் வேண்டாத சமிக்ஞைகள் அல்லது அதனால் சில உடல் உபாதைகள் எல்லாம் வந்ததுன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று,
நம்ம இஷ்ட தேவதைகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அதாவது மெடிடேஷனுக்காக உட்கார்றோம் இல்லையா? மெடிடேஷனுக்காக உட்காரும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருது, எனக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரக்கூடாது, நான் உண்மையிலேயே மெடிடேஷனில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு என்னோடய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு என்னை நீங்கள் தான் சகாயம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லாட்டினா எனக்கு இஷ்ட தெய்வம் யாரும் கிடையாது, நான் நாத்திகவாதி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாத்திகவாதிக்கும் மெடிடேஷன் பண்ணணும். நாத்திகவாதியானாலும் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சங்கல்பம் வைக்கணும். என்ன சங்கல்பம்? நான் இன்றைக்கி மெடிடேஷன் 1 மணி நேரம் மெடிடேஷனுக்காக உட்கார்றேன், அப்போ எனக்கு வேண்டாத சிந்தனைகள் வரக்கூடாது, வேண்டாத காட்சிகள், வேண்டாத பார்வைகள் எதுவுமே எனக்கு கிடைக்கக்கூடாது, நான் நிம்மதியான ஒரு சுகமான அனுபவத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளே நம்ம மனசுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அதுதான் சுய சங்கல்பம். அது பண்ணிக்கலாம். இன்னொன்று, அப்போ அந்த சகோதரியோடைய கமெண்ட்டு கேட்டோன்னே தான் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 2வது சின்ன சாப்டர் ஆச்சே, கிடைக்கிற நேரத்தில் இதையும் சொல்லிடலாம் அப்படின்னு. 2வது, மெடிடேஷனில் இருக்கும்போது நம்ம பூஜா ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம். ஏன்னா பூஜா ரூமில் நம்ம தூப தீப ஆராதனைகள் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இப்படி பண்ணி கிளாக் வைஸில் சுற்றுறோம் இல்லையா? அப்போ பூஜா ரூமுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வேறு வைப்ரேஷன்ஸ் வரும், அதுவும் கிளாஷ் ஆகும். அதனால் பெட்டர் டு அவாய்ட் பூஜா ரூம் ஃபார் டூயிங் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணுறது பூஜா ரூமில் உட்காந்து பண்ண வேண்டாம், வேறு எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலேருந்து பண்ணணும். அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓப்பன் டெரஸில் தலைக்கு மேலே ஒரு ஷீட்டு கூரை இல்லாமல் பண்ணக்கூடாது. அது ஒன்று. 2வது, மெடிடேஷன் நம்ம ரூம்குள்ளே பண்ணும்போது நம்ம ஒரு சாமி ஃபோட்டோவை வச்சுக்கலாம். இந்த வேண்டாத மாதிரி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வராமல் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சாமி ஃபோட்டோவை வச்சுக்கலாம். இல்லைன்னா எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. புத்தரோட ஃபோட்டோ, மகாவதார் பாபாஜியோட ஃபோட்டோ, ஏசுநாதர் ஃபோட்டோ, அல்லாவோட ஃபோட்டோ, நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக விளக்கு வச்சுக்கலாம். ஊதுபத்தி பொருத்தி வைக்கலாம். ஏன்னா இந்த நம்ம இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து கேட்குறீங்க. நம்ம எல்லாரை சுற்றியும் நிறைய பல துர்தேவதைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு கண்ணில் தெரியல. நல்லது கடவுள் அப்படி வச்சுருக்கிறது. நமக்கு ஏன் கண்ணில் தெரியலன்னா, நமக்கு கண்ணில் தெரியாதனால அதுங்கெல்லாம் இல்லைன்னு முடியாது. நமக்கு ஏன் கண்ணில் தெரியலன்னா, அவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் சூட்சுமமாக உலாவிட்டு இருக்காங்க. அந்த சூட்சுமமாக உலா வர்றவங்களை பார்க்குறதுக்கு உண்டான சூட்சுமமான புத்தி நமக்கு கிடையாது. அதனால தப்பிச்சோம். ஏதோ 2 கண்ணால் பார்க்குறத பார்த்துட்டு லைஃப் ஓட்டிகிட்ருக்கோம். பட் அதனால் அவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நல்ல ஒரு பிரார்த்தனை, நான் ஒரு சின்ன பிரார்த்தனை எனக்கு என்னோடய குரு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் தினமும் சொல்லுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் மெடிடேஷனில் உட்காரும்போது அதை சொல்ல மறந்துட்டேன். வேறு ஏதோ வேலை செய்யும்போது தான் ஐயோ இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தை சொல்லாமலே உட்காந்துட்டோமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் தினமும் சொல்லும்போது ஒரு நாளைக்கு சொல்லாட்டினா கூட அந்த தேவதை நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த சாமுண்டேஸ்வரிங்கிறது ஒரு உக்ரமான தேவி இல்லையா? அப்போது அந்த தெய்வத்தை நம்ம கூப்பிட்டோம்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகங்க நம்மளை ஒரு காப்பு போல், ஒரு கவசம் போல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம மெடிடேஷனில் உட்காரணும். ஐம் ஹ்ரீம் க்ளீம். ஐம்னா சரஸ்வதி, ஹ்ரீம்னா மகாலட்சுமி, க்ளீம்னா மகாகாளி. 3ஆகவும் இருக்கிற சாமுண்டி தேவியே என்னை காப்பாற்று அப்படின்னு இதை சொல்லிட்டு கூட நம்ம ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அப்படின்னு ஒரு 9 தடவை சொல்லிட்டு கூட மெடிடேஷனில் உட்காரலாம். ஓகே. ஸோ எந்த தடைகள் வந்தாலும் மெடிடேஷனை நிறுத்தக்கூடாது. தினமும் கண்டினியூஸாக தியானம் பண்ணிகிட்டே வருவோம். நமக்கும் நல்ல நல்ல அனுபவங்கள்
கடவுள் அருளால் கிடைக்கட்டும். குரு அருளாலையும் கடவுள் அருளாலையும் நமக்கும் நல்ல முக்தி கிடைக்கட்டும் இந்த ஜென்மத்திலே அப்படின்னு எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். குரு அருள் இல்லாவிட்டால் திருவருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு குரு அருளும் வேணும், திருவருளும் வேணும், முக்தி கிடைக்கணும் அப்படின்னு வாழ்க வளமுடன் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன், என்னையும் சேர்த்து. நன்றி, நமஸ்காரம்.